ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா, ஸ்வீட் கார்னு கேப்சிகமும் வச்சு ஒரு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மசாலா வந்து பூரி, சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி கொடுங்க. நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 8 பீஸ் போல் பூண்டு பல் நல்லா ஒரு 8 to 10 பீஸ்க்குள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. 3 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக 3 தக்காளியை மிக்சியில் அடித்து பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சிருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்து மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரட்டும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து வந்தோடனே தயிர் 1 கப்பு நல்லா கெட்டி தயிரை நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டு சேர்த்துக்கோங்க. முந்திரி ஒரு 8 முந்திரி போல் சுடுதண்ணியில் ஊற வச்சு அதை பேஸ்ட்டாக அடித்து அதையும் சேர்த்துக்கோங்க. முந்திரி பேஸ்ட்டு, தயிர் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் கார்ன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உதுத்து வச்ச கார்ன் எல்லாத்தையும் சேர்த்து கார்ன் நல்லா வேகட்டும். ஒரு 3 to 5 நிமிஷம் வரைக்கும் வேக வைங்க. ஒரு 5 நிமிஷத்தில் கார்ன் வெந்துடும். கார்ன் வெந்து வந்ததுக்கப்புறம் கேப்சிகம், நம்மகிட்ட இருக்க கேப்சிகம்மை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கேப்சிகம் வெந்ததுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. நம்மளோட கார்ன் கேப்சிகம் மசாலா ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.